ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோகோனட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேங்காய் லட்டு தாங்க இது. பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பொருள் தான் தேவை. என்னடா 2 பொருளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ரெண்டு பொருள் தான். ரொம்பவே ஈஸி. இதை குக் பண்ணவே தேவையில்லை. நம்ம ஜஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 மினிட்ஸ் தான் ஆகும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் டெசிகேட்டட் கோகோனட் 2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் டெசிகேட்டட் இல்லை அப்படின்னா நார்மல் ஃப்ரெஷ் கோகோனட் கூட யூஸ் பண்ணலாம். பட் அது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. இது பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 1/2 கப் போதும். 2 கப்புக்கு 1/2 கப்புன்றத ரேஷியோ. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறையவோ அவங்களுக்கு தேவையான குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏலக்காய் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். எனக்கு அந்த வாசனை பிடிக்கும் அதுக்காக. பட் அது கம்பல்சரி கிடையாது. வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கையிலே நல்லா கிளறுங்க. நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சர்க்கரை போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டு பிடிக்க முடியாது. நம்ம கண்டென்ஸ்டு மில்க் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ஈஸியாக ரவுண்ட் பிடிக்கலாம். நல்லா என்ன சொல்கிறது, பிணைஞ்சிக்கோங்க. நல்லா பிணைஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக அடுத்து கொஞ்சம் ஒரு 6 லட்டு இதில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் போட்டு நான் ஒரு 6 லட்டு பிடிச்சேன். மொத்தமாக எனக்கு ஒரு 12 லட்டு கிட்ட 11 வந்தது. இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி எசன்ஸு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரஸ்ட்டு ஸ்ட்ராபெரிஸ், அதாவது சின்னதாக ஒரிஜினல் ஸ்ட்ராபெரி கூட கட் பண்ணி போடலாம், நல்லாயிருக்கும். பட் பர்ஃபெக்ட் ரவுண்ட் வராது, கொஞ்சம் ஷேப் வேறு மாதிரி வரும். பட் தட் இஸ் ஓகே. நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். அன்றைக்கி என்கிட்ட ஸ்ட்ராபெரி இல்லை, அதனால் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இந்த எசன்ஸ் போட்டு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பிணைஞ்சிட்டு மறுபடியும் ஈஸியாக அதே மாதிரி ரவுண்ட் பிடிச்சி எடுத்துக்கலாம். இது ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அழுத்தி ரவுண்ட் பண்ணால் தான் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ரவுண்டாக வரும், இல்லைனா ரவுண்டு வராது. ஏன் அப்படின்னா தேங்காய் துருவல் தானே போட்டுக்கோம். தேங்காய் துருவல் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டே இருக்கும் மேலே. நம்ம நல்லா அழுத்தி ரவுண்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பரான பர்ஃபெக்டான லட்டு வந்துடும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 12 லட்டு வந்தது. இப்போ தேங்காய் துருவலில் மறுபடியும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சும்மா ஒரு டெக்கரேஷனுக்கு தான், பார்க்க அழகாக இருக்கும். ப்ளஸ் சாப்பிடும்போது மேலே ப்ளைனான கோகோனட், உள்ளே ஸ்வீட்டான கோகோனட் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக தான். பாருங்கள், சூப்பரான கோகோனட் லட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பில் வச்சு எதுவும் வேக வைக்கல, வணக்கலை, எதுவுமே பண்ணலை. சூப்பரான லட்டு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, இதே மாதிரி நம்ம இந்த லட்டுவையே நம்ம கொஞ்சமாக நெய் போட்டு கண்டென்ஸ்டு மில்க்கு, இந்த டெசிகேட்டட் கோகோனட்லாம் வணக்கி எடுத்து கூட நம்ம பிடிக்கலாம் லட்டு. பட் இது நோ பேக் ரெசிபி. இதே மாதிரி உங்களுக்கு அப்படியும் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு. அவ்வளோதான் காய்ஸ். இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிள், குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், அன்டில் தென் பாய்.